மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு குருவை பின்தொடர்கிறவன் தான் சீஷன் என்று நாம் அறிவோம். அப்போ இயேசுவின் சீஷன் என்பவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். பவுல் அழகாக சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? இல்லை, எவ்வளோ தைரியமாக ஒரு சேலஞ்ச் விடுறாரு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்து சொல்லுகிறபடியே வாழ்கிறவன் தான் சீஷன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் சீஷைகளாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நான் விசுவாசின்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய உலகத்தோடு கலந்து போயிடுவாங்க. அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாத வாழ்க்கை நிறைய நேரம் நம்ம வாழ்ந்து விடுகிறோம். கிறிஸ்தவர்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறதில்லை. ஆனால் இந்த கிறிஸ்தவர்களை வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அப்போஸ்தலர் 11:21 முதலிலே அந்தியோகியாவிலே சீஷைகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டதாம். அப்படியானா கிறிஸ்தவன் யார்? சீஷன். கிறிஸ்து அவன், அதான் கிறிஸ்தவன். பார்க்குறவங்க நம்ம இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கிறிஸ்து இவங்களோட இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? நாங்கள் வில்லேஜுக்கு வடுகங்குட்டைங்கிற கிராமத்துக்கு ரொம்ப நாளாக போய் ஊழியம் செய்ய போவோம். ஞாயிற்றுக்கிழமையானா மத்தியானம் நாங்கள் போய் அங்கே ஊழியம் செய்வோம். அந்த கிராமத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாம் சொல்லுவாங்க, ஏசு வந்துட்டாங்க, ஏசு வந்துட்டாங்க, வாங்க வாங்க வாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏசு வந்துட்டாங்கன்னு சொல்லும். சாது சுந்தர் சிங் ஒரு முறை அமெரிக்க தேசத்துக்கு போயிருந்தாராம். அவர் நோட்டில் நடந்து போகும்போது ஒரு சின்ன பிள்ளை வீட்டுக்குள்ளே ஓடி போச்சா, மம்மி மம்மி ஜீசஸ் இஸ் கமிங், ஜீசஸ் இஸ் கமிங். அவன் வெளியே போய் எட்டி பார்த்தா அந்த சாது சுந்தர் சிங் முகத்தில் இயேசுவை போலே சாயல் இருந்ததான், முகப்பிரகாசம் இருந்ததான். நம்மை பார்க்கிறவர்கள் இவர்களிலே கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? எனக்குள்ள கிறிஸ்து இருந்தால் நான் உண்மையான சீஷனாக இருப்பேன். யார் சீஷன் அல்ல? வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் சகோதரியும் மகனையும் மகளையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இல்லை, தகப்பனையும் தாயாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்லிக்கிறார். அதே தேவன் சொல்லுகிறார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும், இதுவே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. ஆண்டவர் முன்னுக்கு பின் முரண்படுவாரா? இல்லை அருமையானவர்களே. முதலாவது நாம் தேவனை நேசிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் என் தாயும் தகப்பனையும் நேசிக்கணும். அதுக்கு பிறகுதான் என் மகனையோ மகளையோ நேசிக்க வேண்டும், சகோதரனையோ சகோதரியோ நேசிக்க வேண்டும். தேவனை விட இவர்கள் மேலே என் பாசம் அதிகமாக இருக்குமானால் நான் சீஷன் அல்ல. சாது சுந்தர் சிங் இவர் சீக்கிய குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனம் கொடுத்தார். இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தார். இயேசுவின் பின்னால் சீஷனாக போக ஆரம்பித்தார். குடும்பத்தார் அவரை வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வாயானால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டார். சின்ன வயசு, இளம் வயது வாலிபன், 14-15 வயசு தான் இருக்கும். ஆனால் தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. குடும்பமா இயேசுவா சொன்னபோது அவன் சொன்னான், அப்பா எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு இயேசு தான் வேணும்.
அவங்க அப்பா சொன்னார், வெளியே போ. சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சா, நிஜமாவே வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த வயது முதல் படித்து முடித்த உடனே சன்னியாசி சாமியார் உடையை தரித்து கொண்டு இந்திய தேசம் முழுவதும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் ஏராளம் பேர். முடிவில் அவங்க குடும்பத்தார் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நான் அறிந்தேன் அவருடைய சரித்திரத்தில். அருமையானவர்களே, இயேசுவா உலகமா, இயேசுவா எனக்கு பிரியமானவர்களா என்று கேட்கும்போது இயேசு என்ற ஒரு காரியம்தான் நம்ம முன்னால் இருக்கணும். இயேசுவை விட மற்றவங்களை நேசித்தோன்னா அது விக்கிரகமாய் மாறிவிடுகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எனக்கு பிரியமான எல்லாரையும் விட நான் இயேசுவை நேசிக்கிறேனா? என் கணவனை விட, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட? நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இல்லை என்றால் நானும் நீங்களும் சீஷன் அல்ல, கிறிஸ்தவர்களே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, போன மாதம் நாங்கள் சவுதி அரேபியா போயிருந்தோம். அங்கே கோபி என்ற ஒரு அருமையான சகோதரை சந்தித்தோம். அவங்க கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவங்க கூட இல்லையா. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எங்கள் அம்மா அப்பா இன்னும் எங்களை பகைக்கிறார்கள். டெலிவரிக்கு வீட்டுக்கு வந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு தன்னுடைய மகனும் மகளும் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்கன்னு சொல்லி. வந்து கொஞ்ச நாளில் உதவி கூட செய்யாமல் ஓடி போயிட்டாங்களாம். வீட்டுக்கு போனால் இவங்களை மதிக்கவே மாட்டாங்களாம். ஒரு அன்பான காரியம், மற்ற பிள்ளைகள்லாம் நேசிப்பாங்க, உதவி செய்வாங்க, இவங்க பிள்ளைகளையும் நேசிக்க மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆனாலும் அதே கிராமத்தில் தான் போய் தங்குகிறோம், அதே இடத்துல தான் வாழ்கிறோம், எங்கள் பெற்றோரை நேசிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கட்டாயம் அவங்க வருவாங்க. இதுதாங்க சீஷத்துவம். நம்ம எப்படி இருக்கோன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாமா? அது மாத்திரம் இல்லை, வேத வசனம் சொல்கிறது, தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஜீவனை கூட வெறுத்துணுமா? பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமாம் அருமையானவர்களே, அப்படி நம்ம சொல்ல முடியுமா? மரணத்துக்கு கூட பயப்படலை. இயேசுதான் என்னில் வாழ்கிறார். பவுல் சொல்கிறார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒருமுறை முத்தண்ணா என்ற ஒரு தேவ ஊழியர் இருந்தார். இது நடந்த உண்மை சம்பவம். இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் அவர் விவரித்து சொல்லி கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தில் ராஜப்பன் என்ற ஒரு ரவுடி முன்னால் வந்து அவரை முகத்தில் வேகமாக துப்பி, இப்படியா அவங்க இயேசுவை துப்புனாங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாராம் தாழ்மையோடு, இல்லைப்பா, நீ ஒருத்தந்தான் என் மேலே துப்புற, ஆனால் எல்லா போர் சேவர்களும் இயேசுவை மேலே துப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னப்போ அவனுக்கு கோவம் வந்துருச்சான். திரும்ப திரும்ப அவர் மேலே துப்பி, நான் ஒருத்தனே போதும் உன்னை துப்புறதுக்கு, போர் சேவர்கள்லாம் தேவையில்லைன்னு துப்பிட்டு இருந்தானா பாருங்க. திடீர்னு அவன் வாய் அப்படியே நின்று போயிடுச்சான். அவனால் பேசவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. திடீர்னு கண்ணீர் விட்டு கதற ஆரம்பித்தானான். அந்த ஊழியக்காரர் அவன் தலையில் கை வச்சு அவனுக்காக ஜெபித்தாராம். ஜெபித்த உடனே கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். அவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட சேர்ந்து உத்தம சீஷனாக ஊழியம் செய்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. அருமையானவர்களே, இயேசுவை போல நம்ம அர்ப்பணிக்கிறோமா? என் ஜீவனை வெறுக்கிறோமா? லேசாக டச் பண்ணால் தெரிஞ்சிடும் இல்லை நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. நம்முடைய ஆக்ஷன்ஸ் அல்ல, அவர் ரியாக்ஷன்ஸ் ஷோஸ் ஹூ யூ ஆர். நம்முடைய செயல் நல்ல காரியம் செஞ்சிடலாம், நிறைய நேரம் நம்ம அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி செய்வோம். பஸ்ஸில் போகும்போது யாராவது ஒரு காலை மிதிச்சிட்டா வாயில் என்ன வருத்து வருது இல்லை? டிராஃபிக்கில் எவனாவது குறுக்க வந்து இப்படி நின்றுட்டான்னா உடனே அங்கே இயேசு வெளிப்படுகிறாரா? நிறைய நேரம் நம்முடைய ரியாக்ஷன்ஸ் வந்து கிறிஸ்து அல்ல என்பதை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துதில்ல. ஜீவனை கூட வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் ஜீவனை விட என் இயேசு போதும். ஒரே ஒரு பவுல் ஆண்டவர் அழைத்தார். சவுலே சவுலேன்னு கூப்பிட்டோடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்டார். கேட்டது மட்டும் இல்லை, அவர் தன் ஜீவனையே வெறுத்தார். இல்லை, அவர் அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள். 39 சவுக்கடியாக 5 தடவை அடிக்கப்பட்டாராம். கப்பல் சேதம், பிரயாணங்களால் வந்த சேதம், கல்லரால் வந்த மோசம், எத்தனையோ பயங்கரமான போராட்டங்கள். அப்படியே அவர் எழுதுவார், இவ்வளோ பாடுகளை கிறிஸ்துவுக்காக அனுபவித்தேன், என் ஜீவனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை அவருக்காக முடிக்க நான் காத்திருக்கிறேன் அவர் சொல்கிறார்.
என் பிராணனை நான் பெருசாக நினைக்கல, ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக தான் வாழணும். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அப்படி ஒப்பு கொடுக்குறோம்? என் ஜீவன் அல்ல, இயேசுவுக்காக வாழுவேன், என் பாடுகளின் மத்தியிலே நான் இயேசுவுக்காக வாழுவேன். இல்லை, லூக்கா 16:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இயேசுடைய பின்னால் செல்லணும்னா சிலுவையை தூக்கி தான் ஆகணும். சிலுவையை தூக்கி கொண்டு அவர் பின்னால் நான் போய் தான் ஆக வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவை. ஒருவேளை ஒருவர் கடந்து வருகிற பாதையில் நான் கடந்து வர மாட்டேன், எனக்கு சிலுவை ஒரு விதமாக இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு விதமான பாடு இருக்கும். முறுமுறுக்காமல் குடிகார கணவனோடு வாழ்ந்து பிள்ளைகளை கர்த்தருக்கென்று உருவாக்குவது ஒரு அருமையான சகோதரியுடைய சிலுவையாக இருக்கலாம். என் விருப்பம் ஒன்றுமே என் வாழ்க்கையில் நிறைவேறலைங்க, ஆனாலும் கூட இயேசுவுக்காய் நான் வாழ்வேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன், அது ஒருவருடைய சிலுவையாக இருக்கலாம். நான் நினச்சது ஒன்றுமே நடக்கலை, எனக்கு வேலை கூட இல்லை, ஆனால் நான் இயேசுவுக்காக வாழ்வேன். இதுதாங்க சிலுவை சுமக்கிற அனுபவம். எது இருந்தாலும் இல்லாட்டாலும், எனக்கு எது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நான் இயேசுவின் பின்னால் செல்வேன், சிலுவை சுமப்பேன். பெர்க்மான்ஸ் அழகாக பாடுவாங்கல்ல, சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னால் சிரித்த முகமாய் சென்றிடுவேன். நிறைய நேரம் கிறிஸ்தவர்கள் தான் துக்கத்தோடு இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் இது நடக்கலை, எனக்கு அது நடக்கலை, அவங்களுக்கு அப்படி நடக்குது. அருமையானவர்களே, சிலுவை சுமக்கிற அனுபவம் என்றால் என் இயேசுவுக்காக நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருப்பேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த நிலைமையிலும், எப்படிப்பட்ட நிலைமை, பட்டினியாக இருக்கவும் போஷிக்கப்படவும் நான் கற்றுக்கொண்டேன். அருமையானவர்களே, சிலுவை சுமக்க ஆயத்தமா? இன்றைக்கி ஆண்டவர் கேட்கிறார். கடைசி நாட்களில் வந்துட்டோம். இன்னும் உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டு உலக ஆசீர்வாதங்களை எண்ணிக்கொண்டு எனக்கு திருமணம் ஆகலையே, எனக்கு கல்யாணம் ஆகலையே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, எனக்கு பிள்ளை இல்லையே, அதையும் இதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்குறீங்களோ? பரவாயில்ல ஆண்டவரே, இந்த சிலுவையோடு உமக்கு பின் செல்வேன் ஆண்டவரே, இந்த சிலுவையை சுமந்து கொண்டு உமக்காக வாழ்வேன் ஐயா, என் கவலையெல்லாம் உங்கள் பாதத்தில் தூக்கி வச்சிருவேன், உமக்காக நிற்பேன். நாகாலாந்தில் பழங்குடியின மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்காக வேல்ஸ் தேசத்து எழுப்புதலில் கொஞ்சம் மிஷினரிகள் வந்தாங்க, இந்திய தேசத்துலேருந்து ஊழியம் செஞ்சாங்க. அதில் ஒரு பழங்குடியில் உள்ளவர், அந்த ஆதிவாசி மகன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டோடனே அவங்க குடும்பம் முழுசும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவனோடு சேர்ந்து இன்னும் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அந்த ஆதிவாசி தலைவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவனை கூப்பிட்டு விட்டான். எங்கேயோ வந்த ஃபாரின்லேருந்து வந்த கடவுளை கும்பிட்றியா? நீ முதல்ல உன் விசுவாசத்தை மறுதளிச்சிட்டு மறுபடியும் எங்களுடைய ஆதிவாசி வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். கிறிஸ்தவத்தை நீ மறுதளிக்காவிட்டால், கிறிஸ்துவை மறுதளிக்காவிட்டால் உன்னை இப்போ விஷ அம்புகளை எய்து கொன்று விடுவேன் என்று சொன்னான். அவன் சொன்னான், இல்லை, நான் இயேசுவுக்காக தான் வாழ்வேன்னு சொன்னான். முதல்ல அவன் பிள்ளைகளை அவன் கண்ணு முன்னால் அம்புகளை எய்து கொன்னான். ஆனாலும் அவன் சொன்னான், இல்லை, நான் இயேசுவை பில் செல்வதை விட்டு நான் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக சொல்லிட்டான். அவனுடைய மனைவியை அவன் கண் முன்னால் கொன்று போட்டார்கள். அப்போது அவன் சொன்னான், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னான். கடைசியாக அவனையும் கொன்று போட்டார்கள். அப்போ தான் அந்த பாடல் அங்கு பிறந்தது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் நானே. இந்த பாடலை பாடி அவன் அப்படியே மறுத்து விட்டானா. இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசித்த பெற்ற பாடல் அது. அருமையானவர்களே, அன்றைக்கி அந்த தலைவனால் உறங்கவே முடியல. எங்கோருந்து உயிர் கொடுத்த யாரோ ஒரு மனிதனுக்காக இந்த குடும்பமே உயிரை கொடுக்கிறதென்றால் இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். மிஷினரிகள்கிட்ட போய் பேசி அந்த மொத்த கிராமமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கி நாகாலாந்தில் பார்த்திங்கன்னா 90% மேலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். நம்ம தீர்மானிப்போமா? இயேசுவின் பின்னால் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் சுமப்பேன். இன்றைக்கி ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் தேடிக்கொண்டு இருக்கிறார். எனக்கு இந்த பிரச்சனை தீரட்டும், நான் இயேசு பின்னால் போவேன். இந்த பாடு மறையட்டும், இயேசு பின்னால் போவேன். இந்த வியாதி மறையட்டும், நான் இயேசு பின்னால் போவேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு நாளும் போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஒப்பு கொடுங்க. என்னுடைய பாடுகளோடு
என்னுடைய பிரச்சனையோடு, என்னுடைய போராட்டங்களோடு, என் நிந்தையோடு, என் அவமானத்தோடு நான் இயேசுவின் பின்னால் செல்வேன். இப்படிப்பட்ட ஒரு சேனையை இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை உண்மையாய் பின் செல்கிற சீடர்களாக என்னையும் எங்களையும் மாற்றும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் அதை தான் எதிர்பார்த்திருக்கிறீரப்பா. உம்மை விட உலகத்தை நேசிக்காதபடி ஆண்டவரே, அப்பா உம்மை விட ஆண்டவரே நாங்கள் வேறு எதையும் நேசிக்காதபடி ஆண்டவரே, எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின் செல்ல கிருபை தாங்க. அன்பின் தகப்பனே, இப்போதும் பலவிதமான போராட்டங்களோடு பிரச்சனையோடு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசு எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா, இயேசு என் கண்ணீரை துடைக்க மாட்டாரா என்று சொல்லி கலங்கி நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பீராக. பிசாசின் போராட்டங்களிலிருந்து, செய்வினை கட்டுகளிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீரை துடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் சுகமாவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக. இயேசுவுக்கு இன்றைக்கு உண்மையாய் அர்ப்பணிக்க உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. வயதானவர்கள் ஆண்டவரே, இன்றைக்கு வியாதி படுக்கையோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. தனிமையிலே கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்டவர்களை உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் மறைவதாக ஆண்டவரே. அவர்களை மார்போடு அணைத்து கொள்ள ஆண்டவரே. அவளுடைய கிரியைகளை நீ நினைவு வைத்திருக்கிறீர். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பீரப்பா. ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.